ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோமா. தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை உறுதி செய்ய இந்து செல்விக்கு ஃபோன் செய்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூஸை எடுத்துக்கொண்டு தனது தோழி பணிபுரியும் லேபுக்கு சென்று பரிசோதனை செய்ய சொல்கிறாங்க. சோதனை முடிவில் அந்த ஜூஸில் கருவை கலைப்பதற்கான மருந்து கலக்கப்பட்டிருந்தது தெரிய வர இந்து கடும் அதிர்ச்சியிலும் கோபத்திலும் போகிறாங்க. உண்மை தெரிந்தவுடன் நேராக வீட்டிற்கு கிளம்புறாங்க. ஆனால் வீட்டில் காத்திருந்தது இன்னொரு அதிர்ச்சி. இந்து போலீசாருடன் வீட்டுக்குள் நுழைவதை பார்த்த திவாகரனும் விஸ்வாவும் பதறி போகிறாங்க. தங்களது சதி வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதோ என்ற பயத்தில் இருவரும் கதிகலங்கி நிற்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி, நான் இந்த ஏரியாவுக்கு புதிதாக வந்திருக்கிறேன், வீடு பார்த்து தருவீங்கன்னு சொன்னாங்க, அதான் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி கூறிட்டு சாதாரணமாக கிளம்பி செல்கிறாங்க. இதனால் திவாகரனும் விஸ்வாவும் நிம்மதி அடைந்தாலும் அவர்களை விடாமல் இந்து கிண்டல் செய்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளவு பயமா? அடுத்த தடவை திட்டம் போடும்போது சொல்லுங்கள், நானே ஒரு நல்ல பிளானை சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கிருபாவுக்கு இந்துவின் கர்ப்பம் குறித்த சந்தேகம் எழுது. உடனே கர்ணாவை தொடர்பு கொண்டு உண்மையை விசாரிக்கிறாங்க. அப்போது கர்ணா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கிருபா எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு அதன் உண்மையை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி திவாகரனையும் விஸ்வாவையும் கடுமையாக கண்டிக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் அனைத்தும் திவாகரன் மற்றும் விஸ்வாவின் கோபத்தை மேலும் தூண்டுது. இந்துவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருவரும் அடுத்த கட்ட திட்டத்தை தீட்ட தொடங்கிடுறாங்க. இந்து கண்டுபிடித்த உண்மை என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது, திவாகரன் விஸ்வா கூட்டணி அடுத்து என்ன செய்ய போகுது, இந்துவின் பதிலடி எப்படி இருக்கும் போன்ற பல கேள்விகள் ரசிகர்களுடைய மனசில் எழும்புது. இது எல்லாத்துக்குமே விடை தெரியணும்னா ஜீ தமிழில் சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.